அண்ட் வெல்கம் டு நியூ தாட்ஸ். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக கேக் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ரொம்பவே மோசமாக வரும்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், கேக்லாம் அந்தளவுக்கு செய்ய தெரியாதுன்னு. ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக இதை பட்டரில் கூட செய்யலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒயர் விஸ்கை வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன பிளெண்டர் இருந்தது, அதை வச்சு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது எலக்ட்ரிக் பிளெண்டர் கிடையாது, சும்மா நார்மல் நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணுற பிளெண்டர் தான். மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரையை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா பட்டரோடு சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் 2 எக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எக்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவுலையே நம்ம குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்டாண்டோ இல்லை டிஃபன் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. முட்டையை இது மாதிரி பீட் பண்ணிட்ட பிறகு நம்ம இதில் மாவு ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஜலிச்சு நம்ம உள்ள எக்ஸோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம பாலும் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வாசனைக்காக. பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நாங்கள் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சோண்டு மைதா மட்டும் ஆட் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இது மாதிரி பண்ண பிறகு இதில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, பாதி தான் ஆட் பண்ணணும், ஏன்னா இதுவே நல்லா ரைஸ் ஆகி வரும். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடும்.
30 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கேக் இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஃபோக்கோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் 2 கேக் இது மாதிரி பண்ணிட்ட பிறகு அதே மாவில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சாக்லேட் கேக் பேட்டரும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த கேக்கை ரெடி பண்ண மாதிரி அதே ப்ராசஸில் இதையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் பட்டரும் நம்ம மைதாவும் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் பேட்டரை ஊற்றிட்டு, என்கிட்ட இது மாதிரி டைரி மில்க் இருந்தது, அதையும் நான் உள்ளே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பேட்ரு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்ஸ். கடைசியாக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறோம். 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கேக் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்மளோட 2 கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. கேக் உண்மையாலே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. எப்படியோ மோசமாக தான் வரும், சொதப்பிடும்னு நினச்சோம். சாக்லேட் கேக்கும் உண்மையாலே சூப்பராக இருந்தது. ஆனால் கேக்கை நல்லா ஆற விட்டு தான் எடுக்கணும். நாங்கள் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, எங்களுக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் சீக்கிரமாக சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வெட்டிட்டோம். ஸோ இது சூடாகவே இருந்தது, பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் 2 கேக்லையுமே இது மாதிரி மேலே கிராக்ஸ் இருந்தது. ஆனால் நிறைய பேர் அது நார்மல் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதுவும் இல்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.